திருக்குறள் அதிகாரம் 68 வினை செயல் வகை குறள் 671 சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது விளக்கம் ஒரு செயலைப் பற்றி ஆராய்ந்து செய்யப்படும் ஆலோசனையின் சூழ்ச்சியின் இறுதிப் பயன் அச்செயலை செய்ய வேண்டும் என்ற உறுதியான முடிவை துணிவு எடுப்பதே ஆகும். அவ்வாறு முடிவு எடுத்த பிறகு அதை செய்யாமல் காலம் தாழ்த்துவது தாழ்ச்சி மிகப்பெரிய தீமையைத் தரும். மகாபாரதம் நிஷ்சித்ய யஹ பிரக்ரமதே ந அந்தர்வசதி கர்மணஹ அவந்திய காலோ வஷ்ய ஆத்மா ச வை பண்டித உச்சியதே விளக்கம் ஒரு காரியத்தை நன்கு ஆராய்ந்து நிச்சயம் செய்த பிறகு நிஷ்சித்ய அதை தொடங்கி இடையில் நிறுத்தாமல் செய்து முடிப்பவனே அறிஞன். அத்தகையவன் தன் காலத்தை வீணடிக்க மாட்டான். அவந்திய காலோ முடிவெடுத்த பின் தாமதம் செய்வது எடுத்த முடிவையே வீணாக்கிவிடும். மனுஸ்மிருதி மந்திரிதஸ்ய தூ காரியஸ்ய சம்பிரயாணே த்வரான்விதஹ விலம்போ ந ஹி கர்த்தவ்யஹ க்ஷயஹேதுஹு ஹி ச ஸ்மிருதஹ விளக்கம் அமைச்சர்களுடன் ஆலோசித்து ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்த பிறகு மந்திரிதஸ்ய அதை செயல்படுத்துவதில் மிக விரைவாக செயல்பட வேண்டும். அதில் செய்யப்படும் தாமதம் விலம்போ வெற்றியை குறைத்து அழிவுக்கே வழியாகிவிடும். க்ஷயஹேதுஹு இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 661 உள்ள சூழ்ச்சி முடிவு துணிவு மற்றும் தாழ்ச்சி தீது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் நிச்சயம் மற்றும் காலபோதம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நிச்சயாத்மிக புத்திஹி டிட்டர்மின்ட் இன்டலெக்ட் பகவத்கீதையில் கண்ணன் வியவசாயாத்மிகா புத்திஹி என்கிறார். அதாவது பலவாறாக சிந்தித்து முடிவில் ஒரே ஒரு இலக்கை நோக்கி துணிவு கொள்வது. ஆலோசனையின் நோக்கம் குழப்பமடைய அல்ல, தெளிவடையவே. பிரமாதம் நெக்லிஜென்ஸ் ஆர் டிலே சனாதன தர்மம் பிரமாதோ மிருத்யுஹு தாமதம் அல்லது கவனக்குறைவு என்பது மரணத்திற்கு சமம் என்கிறது. ஒரு நல்ல முடிவை எடுத்த பிறகு அதை செயல்படுத்தாமல் இருப்பது அந்த முடிவையே கொல்வதற்கு சமம். வள்ளுவர் இதையே தீது என்கிறார். மந்திரி ரட்சணமும் காலமும் சனாதன நீதிப்படி ஒரு இரகசிய திட்டம் சூழ்ச்சி நீண்ட காலம் செயல்படுத்தப்படாமல் இருந்தால் அது எதிரிகளுக்கு தெரியவர வாய்ப்புள்ளது. எனவே துணிவு பிறந்தவுடனே தாழ்ச்சி இல்லாமல் செயல்படுவது ராஜதந்திரம் ஆகும். ஹனுமனின் வேகம் சீதையை தேடிச் செல்ல முடிவெடுத்த பிறகு சூழ்ச்சி ஹனுமன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் மகேந்திர மலையிலிருந்து பாய்ந்தார். அந்த துணிவு தாழ்ச்சியுள் தங்காததால்தான் ராமகாரியம் சித்தியானது. குறள் 672 தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை விளக்கம் நிதானமாக ஆராய்ந்து செய்ய வேண்டிய செயல்களை தாமதித்தே செய்ய வேண்டும். ஆனால் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை ஒருபோதும் தாமதிக்காமல் தூங்கற்க உடனே செய்து முடிக்க வேண்டும். மகாபாரதம் சர்வம் காலகிருதம் மன்யே சுப அசுபம் அப்யதக காலேன விநியுக்தானி கார்யாணி சித்யந்தி ந அந்யதா விளக்கம் உலகில் நன்மையும் தீமையும் காலத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு தாமதிக்க வேண்டியவற்றை தாமதித்தும் விரைவுபடுத்த வேண்டியவற்றை விரைந்தும் செய்யப்படும் காரியங்களே சித்தியடையும். காலத்தை மாற்றி கையாண்டால் வெற்றி கிடைக்காது. மனுஸ்மிருதி ஷனைஹி ஷனைஹி பிரயுஞ்சீத கார்யாணி அப்யனுபூர்வஷஹ த்வரிதம் து ததா குறியாத் யதா காலோ ந தீயதே விளக்கம் சில காரியங்களை வரிசைப்படி மெல்ல மெல்ல ஷனைஹி ஷனைஹி நிதானமாக செய்ய வேண்டும். ஆனால் காலம் கடந்து போனால் ஆபத்து ஏற்படும் என்ற நிலையில் உள்ள காரியங்களை மிக தீவிரமாக த்வரிதம் விரைந்து முடிக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 672 உள்ள தூங்குக மற்றும் தூங்கற்க என்ற கருத்த சனாதன தர்மத்தின் கால விவேகம் மற்றும் ஔச்சித்யம் அதாவது பொருத்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கால விவேகம் சனாதன தர்மம் காலத்தை மகாகாலன் என்கிறது. ஒரு விதையை ஊன்றி அது மரமாக தாமதிக்க வேண்டும். தூங்குக ஆனால் கையில் பிடித்த நெருப்பை அணைக்க தாமதிக்கக்கூடாது. தூங்கற்க எது தாமதிக்க வேண்டியது எது விரைவுபடுத்த வேண்டியது என்ற விவேகமே ஒருவனை உயர்த்தும். யதார்த்தவாதம் எல்லா செயல்களையும் ஒரே வேகத்தில் செய்ய முடியாது. ஒரு யாகம் வளர்க்க நிதானம் தேவை. ஆனால் போர் என்று வந்துவிட்டால் மின்னல் வேகம் தேவை. இதையே வள்ளுவர் பிரித்து காட்டுகிறார். அஸ்வத்தாமனின் அவசரம்
மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் இரவில் பாண்டவ படைகளை அழித்தது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் செய்த காரியம். இது அவனுக்கு பெரும் பழியை தந்தது. லக்ஷ்மணனும் குகனும் சந்திப்பு. ராமாயணத்தில் ராமரை தேடி பரதன் வரும்போது குகன் முதலில் சந்தேகப்படுகிறான். ஆனால் நிதானமாக ஆராய்ந்து தூங்குக, அவன் பரதனின் அன்பை புரிந்து கொள்கிறான். அதே சமயம் ராமரின் கட்டளையை நிறைவேற்றுவதில் லக்ஷ்மணன் ஒருபோதும் தாமதிக்கவில்லை. தூங்கற்க. குறள் 673. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். விளக்கம். இயலும் இடங்களிலெல்லாம் ஒல்லும் வாய் நேர்மையான அல்லது திட்டமிட்ட வழியில் செயலைச் செய்வது நல்லது. ஆனால் அந்த வழிமுறை பலன் தராதபோது ஒல்லாக்கால் அச்செயல் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வேறு வழியை ஆராய்ந்து செல்லும் வாய் நோக்கி அதனை செய்து முடிக்க வேண்டும். மகாபாரதம். சாத்திய அசாத்தியம் விசிந்திய ஏவ உபாயைஹி சித்திம் ஆப்னுயாத், ஏகோ ந சித்தியதே மார்கஹ ததோ அந்யம் சம்பிரயுஜ்யதே. விளக்கம். ஒரு காரியம் சாத்தியமா இல்லையா என்று சிந்தித்து தகுந்த உபாயங்களால் அதை அடைய வேண்டும். ஒரு வழி மார்க்கம் பலன் தராதவிட்டால் அங்கேயே நின்றுவிடாமல் மற்றொரு வழியை அந்நியம் பயன்படுத்தி இலக்கை அடைய வேண்டும். காரியம் சித்தியடைவதே முக்கியம். மனுஸ்மிருதி. சாம தான விபேதானாமு உபாயானாம் விசக்ஷணः அசித்யௌ தண்டம் ஆதத்யாத் சர்வேஷாம் அவநியுஜ்யதே. விளக்கம். சாம தான பேத முறைகளால் ஒரு காரியம் சித்தியடையாதபோது இறுதியாக தண்ட முறையை பயன்படுத்த வேண்டும். அறிவுடையவன் சூழ்நிலைக்கு ஏற்ப தன் உபாயங்களை செல்லும் வாய் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே வழியில் பிடிவாதமாக இருப்பது வெற்றியை தள்ளி போடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 673 உள்ள செல்லும் வாய் நோக்கிச் செயல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் உபாய கௌஷலம் மற்றும் தர்ம சூட்ச்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சதுர்வித உபாயங்கள், 4 மெத்தட்ஸ். சனாதன தர்மம் சாம தான பேத தண்டம் ஆகிய 4 வழிகளைச் சொல்கிறது. நேர்வழியில் காரியம் முடியவில்லை என்றால் அடுத்த வழியை தேட வேண்டும் என்பதே வள்ளுவர் கூறும் செல்லும் வாய் நோக்கல். யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. யுக்தி யுக்தம் உபாதேயம், அதாவது தர்க்கத்திற்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமான வழியை ஏற்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரத போரில் பல இடங்களில் நேர்வழியில் வெற்றி கிடைக்காதபோது தர்மத்தை காக்க யுக்திகளை, ஆல்டர்னேட்டிவ் வேஸ் பயன்படுத்தினார். இதுவே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். ஹனுமனின் இலங்கை விஜயம். சீதையை தேடிச் சென்ற ஹனுமன் முதலில் அமைதியாக தேடினார். அது இயலாதபோது அசோகவனத்தை அழித்து ராவணனை நேருக்கு நேர் சந்திக்கும் மாற்று வழியை உருவாக்கினார். இலக்கை அடைவதே நோக்கம், வழிமுறை என்பது சூழ்நிலையை பொறுத்தது. ஆபத் தர்மம். சாதாரண காலத்தில் ஒரு நீதி உண்டு, ஆனால் ஆபத்காலத்தில் காரியத்தைச் சாதிக்க வேறொரு நீதி, ஆபத் தர்மம் உண்டு. தர்மம் அழியாமல் இருக்க சில சமயம் கடினமான முடிவுகளை சூழ்நிலைக்கு ஏற்ப எடுக்க வேண்டும் என்பது சனாதன பார்வை. குறள் 674. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். விளக்கம். தொடங்கிய ஒரு செயல் வினை, நம்மை எதிர்க்கும் ஒரு பகை பகை ஆகிய இரண்டையும் முழுமையாக முடிக்காமல் எஞ்சியிருக்கும்படி எச்சம் விட்டுவிட்டால் அவை சிறிதளவு எஞ்சியிருக்கும் நெருப்பை தீயெச்சம் போல பெருகி பிறகு நம்மை அழித்துவிடும். தெரும். மகாபாரதம். ருண சேஷோ அக்னிசேஷஸ்ச சத்ருசேஷஸ்த தைவச்ச புனப்புன பிரவர்த்தந்தே தஸ்மாத் சேஷம் ந காரயேத். விளக்கம். கடனில் ஒரு பகுதி ருண, நெருப்பில் ஒரு பகுதி அக்னி, பகையில் ஒரு பகுதி சத்ரு ஆகியவற்றை மிச்சம் வைத்தால் அவை மீண்டும் மீண்டும் வளர்ந்து பெருகும். எனவே அறிவுடையவன் எதையும் மிச்சம் சேஷம் வைக்காமல் வேரோடு அறுக்க வேண்டும். மனுஸ்மிருதி. நால்பம் அப்ய அவமன்யேத சத்ருவியாதி அனலான் புதஹ விக்ரஹே தத்விநாசாய யதேத ந ச சேஷயேத். விளக்கம். பகைவன், சத்ரு, நோய்
வியாதி, நெருப்பு, அனல ஆகிய மூன்றையும் சிறியவை என்று கருதி அலட்சியம் செய்யக்கூடாது. இவை முழுமையாக நீக்கப்படாவிட்டால் மீண்டும் முளைத்து துன்பத்தை தரும். எனவே எஞ்சியிருக்காதபடி நாச்ச சேஷயேத் அவற்றை ஒழிக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 674 உள்ள தீயெச்சம் போலத் தெரும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் நிர்மூலம், முழுமையாக வேரறுத்தல் மற்றும் சுத்த கர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நெருப்பின் தன்மை. சனாதன தர்மத்தில் நெருப்பு என்பது புனிதமானது என்றாலும் அது காட்டுத் தீயாக மாறும்போது அழிவைத் தரும். ஒரு சிறிய பொறி போதும் ஒரு பெரிய காட்டை எரிக்க. அதுபோல முடிக்கப்படாத காரியம் ஒரு நாள் நம் கட்டுப்பாட்டை மீறி வளர்ந்துவிடும். பகையை அழித்தல். ஒரு பகைவனை தோற்கடித்தால் மட்டும் போதாது, அவனது பகை உணர்வை முழுமையாக அகற்ற வேண்டும், அல்லது அவன் மீண்டும் தலை தூக்க முடியாதவாறு செய்ய வேண்டும். மகாபாரதத்தில் கௌரவர்களை தோற்கடித்தும் இறுதியாக அஸ்வத்தாமன் என்ற ஒரு எச்சம் மிச்சம் இருந்ததால்தான் பாண்டவ வம்சமே அழிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கர்ம வினை. ஆன்மீக ரீதியாக நம்முடைய பாவக் கணக்குகளில் ஒரு சிறிய எச்சம் இருந்தாலும் அது மீண்டும் ஒரு பிறவிக்கு காரணமாகும். கர்மசேஷம். எனவே கர்மாவையும் பகையையும் வினையையும் பூரணமாக முடிக்க வேண்டும் என்பது சனாதன பாடம். நோயும் பகையும். ஆயுர்வேதத்தில் நோய் என்பது உடலின் பகை. ஒரு சிகிச்சையை முழுமையாக முடிக்காமல் மருந்தை பாதியில் நிறுத்தினால் அந்த நோய் மீண்டும் வீரியமாக தாக்கும். இதையே வள்ளுவர் தீயெச்சம் போல என்று விளக்குகிறார். குறள் 675. பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். விளக்கம். ஒரு காரியத்தை செய்யும்போது அதற்கு தேவையான பொருள், செல்வம் அல்லது நிதி, அதற்கு ஏற்ற கருவி, செய்ய வேண்டிய காலம், செய்ய வேண்டிய செயலின் தன்மை, அச்செயலை செய்வதற்குரிய இடம் ஆகிய ஐந்தையும் மயக்கமில்லாமல் இருள் தீர தெளிவாக ஆராய்ந்து செய்தல் வேண்டும். மகாபாரதம். பஞ்ச ரூபாணி கார்யேஷு சம்பிராக்ஷ்யாணி விசக்ஷணைஹி அர்த்த சாதன காலௌச்ச கர்மதேசௌ ததைவச்ச. விளக்கம். அறிவுடையோர் ஒரு காரியத்தை செய்யும் முன் 5 விஷயங்களை கவனிக்க வேண்டும். 1. அர்த்த, தேவையான பொருள். 2. சாதன, கருவிகள். 3. கால, நேரம். 4. கர்ம, செயலின் முறை. 5. தேச, இடம். இந்த 5ஐயும் ஆராயாமல் செயலில் இறங்குபவன் தோல்வியை தழுவுவான். மனுஸ்மிருதி. தேச காலௌச்ச விஜ்ஞாய சக்திம் ச ஆத்மனி சம்பதாம் ததः காரிய வினிஷ்பத்திம் குறியாத் பிராக்ஞோ நிருபः சதா. விளக்கம். இடம், காலம், தனது வலிமை மற்றும் செல்வம், சம்பதாம் ஆகியவற்றை நன்கு அறிந்து அதன் பிறகு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். காரிய வினிஷ்பத்திம். தகுந்த கருவிகள் மற்றும் நிதி இல்லாமல் தொடங்கும் காரியம் பாதியில் நின்றுவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 675 உள்ள ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பஞ்சாங்க காரணி மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பஞ்ச காரண தத்துவம். பகவத்கீதையில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 14 ஒரு செயல் சித்தியடைய 5 காரணங்கள் தேவை என்று கண்ணன் கூறுகிறான். அதிஷ்டானம், இடம், கர்த்தா, செய்பவன், கரணம், கருவிகள், சேஷ்டா, முயற்சி மற்றும் தெய்வம், தெய்வீக அருள். வள்ளுவர் கூறும் 5 காரணிகளும் ஏறத்தாழ இதையே பிரதிபலிக்கின்றன. இருள் தீர எண்ணுதல். சனாதன தர்மத்தில் அவித்யா அல்லது அஞ்ஞானம் என்பது இருள் எனப்படும். ஒரு காரியத்தை செய்யும்போது வருவது வரட்டும் என்று இறங்குவது அஞ்ஞானம். மாறாக எல்லா பக்கமும் சிந்திப்பது, இருள் தீர எண்ணுவது விவேகம் எனப்படும். தேச கால பாத்திரம். சனாதன தர்மத்தின் எந்த ஒரு தர்மமும் தேச, கால மற்றும் பாத்திரம் அதாவது தகுதி அல்லது கருவி ஆகியவற்றை சார்ந்தே அமையும். ஒரு யாகம் வளர்க்க வேண்டுமென்றால் கூட அதற்குரிய நிதி, சமித்துகள் அதாவது கருவிகள், சுப முகூர்த்தம், காலம், முறை, வினை மற்றும் புனிதமான இடம், தேசம் அவசியம். ராமாயண உதாரணம். அனுமன் இலங்கைக்குச் செல்லும்போது இந்த 5ஐயும் கையாண்டார்.
இராமலின் முத்திரை மோதிரம், கருவி, இரவு நேரம், காலம், இலங்கையின் அமைப்பு, இடம், தனது தூதுப்பணி, வினை ஆகியவற்றை துல்லியமாக திட்டமிட்டே சீதையை கண்டார். குறள் 676. முடிவும் இடையூறும் முற்று யாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். விளக்கம்: ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் முன்னே அச்செயலை செய்து முடிக்கத் தேவையான முயற்சி, முடிவு, இடையில் வரக்கூடிய தடைகள், இடையூறு, அந்த செயல் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய பெரிய லாபம், படுபயன் ஆகிய மூன்றையும் நன்கு ஆராய்ந்து அதன் பின்னரே அச்செயலை செய்ய வேண்டும். மகாபாரதம். ய பிரமாணம அஜாகனன் த காரியேஷு ந அனுவர்த்ததே ந தஸ்ய அர்த்தாக பிரசித்யந்தி விக்னைஹி ச ஏவ வினஷ்யதி. விளக்கம்: எவன் ஒருவன் ஒரு காரியத்தின் அளவையும் அதில் வரக்கூடிய தடைகளையும் விக்னைஹி அறியாமல் செய்கிறானோ அவனுக்கு வெற்றி அர்த்தாக கிடைக்காது. அவன் இடையூறுகளால் அழிந்து போவான். செயலின் தொடக்கம், இடைக்கால தடைகள் மற்றும் முடிவு ஆகியவற்றை அறிந்தவனே வெற்றி பெறுவான். மனுஸ்மிருதி. அனுபந்தம் பரிஜ்ஞாய தேச காலௌச்ச தத்வதः சார அசாரௌச்ச காரியாணாம் பிராரபேத விசக்ஷணः. விளக்கம்: விளைவுகளையும் இடத்தையும் காலத்தையும் காரியத்தின் வலிமை மற்றும் பலவீனத்தையும் உண்மையாக உணர்ந்து அதன் பிறகு அறிவுடையவன் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும். லாபத்தை விட துன்பம் அதிகமாக இருந்தால் அச்செயலை தவிர்க்க வேண்டும். இந்தக் குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 676 உள்ள முடிவு, இடையூறு, பயன் என்ற மும்முனை ஆய்வு சனாதன தர்மத்தின் த்ரிவர்க்க பலன் மற்றும் விவேக சூடாமணி தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. த்ரிவர்க்க சிந்தனை. சனாதன தர்மத்தில் ஒரு செயலை செய்யும் முன் பலஸ்ருதி என்பது முக்கியம். அதேபோல் பிரதிபந்தகம் எவை என்பதையும் சாதனம் எவை என்பதையும் ஆராய சொல்கிறது. வள்ளுவர் இதனையே வரிசைப்படுத்துகிறார். பரிணாம விவேகம். பகவத்கீதையில் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் என ஒரு செயலை செய்வதால் ஏற்படும் பிற்கால விளைவு, செலவு மற்றும் அதனால் வரும் இழப்பு ஆகியவற்றை எண்ணாமல் செய்வது தாமச, அதாவது அறிவற்ற செயல் எனப்படுகிறது. எனவே பார்த்துச் செயல் என்பது சாத்வீக புத்தியின் அடையாளம். யாக தத்துவம். ஒரு யாகத்தை செய்யும் முன் அதற்கான கடினமான நியமங்கள், முயற்சி, அசுரர்களால் வரக்கூடிய தடைகள், இடையூறு மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் தேவதா அனுகிரகம், பயன் மூன்றையும் முன்கூட்டியே கணக்கிட்டே ரிஷிகள் செயலில் இறங்குவர். அனுமன் காட்டும் வழி. சுந்தரகாண்டத்தில் அனுமன் இலங்கைக்குள் நுழையும் முன் நான் எப்படி உள்ளே செல்வது, ராவணனின் படைகளை எப்படி சமாளிப்பது, நான் சீதையைக் கண்டால் ராமருக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று இம்மூன்றையும் சிந்தித்த பின்னரே அசோகவனத்திற்குள் நுழைந்தார். குறள் 677. செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். விளக்கம்: ஒரு செயலை செய்ய முற்படுபவன் அந்த செயலை செய்து முடிக்கும் முறையை செயன்முறை, அந்த செயலில் ஏற்கனவே ஆழ்ந்த அனுபவம் பெற்று அதன் நுணுக்கங்களை அறிந்திருப்பவரின் உள்ளறிவான் என் கருத்தை உள்ளம் கேட்டுத் தெரிந்து அதற்கேற்பச் செய்ய வேண்டும். மகாபாரதம். விருக்ஷம் ஆருருக்ஷு பிரமததः பிரதமம் ந அவலோகயேத் ய ஆரூட அவவ்யலோகயேத் ச அப்ய ஆபதம் அவாப்னுயாத். விளக்கம்: மரத்தின் மேல் ஏற விரும்புபவன் ஏற்கனவே ஏறி அனுபவம் உள்ளவனிடம் வழி கேட்க வேண்டும். தானாக துணிந்து ஏறிவிட்டு பாதியில் எங்கு செல்வது என்று வழி தேடுபவன் வீழ்ச்சியையே சந்திப்பான். ஒரு காரியத்தின் நுணுக்கத்தை அறிந்த மூத்தோரிடம் உள்ளறிவான் ஆலோசிப்பதே வெற்றியின் ரகசியம். மனுஸ்மிருதி. தைவ வித் பிராமணான் விருத்தான் தத்கர்ம குஷலான் ததா ப்ருச்ಛேத் காரியேஷு சம்பிராப்தே கர்த்தவ்யம் அவிஷங்கா. விளக்கம்: ஒரு காரியம் வந்து வாய்க்கும்போது அந்த துறையில் கைதேர்ந்த நிபுணர்களையும் அனுபவம் மிக்க பெரியோர்களையும் எவ்வித தயக்கமும் இன்றி ஆலோசனை கேட்க வேண்டும். அவர்களின் அனுபவ அறிவு நம்முடைய காரியத்தை சுலபமாக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 677 உள்ள உள்ளறிவான் உள்ளம் கொளல் என்ற கருத்து
சனாதன தர்மத்தின் குரு சிஷ்ய பரம்பரை மற்றும் அனுபவ ஞானம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. குருமுகம், லேர்னிங் ஃப்ரம் அன் எக்ஸ்பர்ட். சனாதன தர்மத்தில் எதையும் புத்தகத்தை பார்த்து தானாக கற்பதை விட ஒரு குருவின் மூலம் கற்றுக்கொள்வதே சிறந்தது என்பார்கள். ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ரகசியம், மெத்தடாலஜி, அனுபவத்தால் மட்டுமே வரும். ஆப்த வாக்கியம், வேர்ட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட்வர்தி. ஒருவன் தன் சொந்த அறிவைக் கொண்டு மட்டும் முடிவெடுக்காமல் அந்த துறையில் வெற்றி கண்டவர்களின் ஆப்த வாக்கியத்தை ஏற்று செயல்பட வேண்டும். இது பிழைகளை குறைக்கும். கிருஷ்ணர், அர்ஜுனன். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு போர் புரியத் தெரியும். ஆனால் தர்ம யுத்தத்தின் செயன்முறை, மெத்தடாலஜி அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போது அந்த போரின் நுணுக்கங்களை அறிந்த உள்ளறிவான் என் கருத்தை கேட்டு தெளிவு பெற்ற பிறகே அவன் போரில் வெற்றி பெற்றான். யாக வித்யை. ஒரு யாகம் செய்யும்போது அதை முறையாக செய்து பழகிய ரித்விக்குகள், நிபுணர்கள் வழிநடத்தினால் மட்டுமே அந்த யாகம் முழுமை பெறும். இதுவே உள்ளறிவான் உள்ளம் கொளல். குறள் 678. வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையாத் தற்று. விளக்கம்: ஒரு செயலை செய்யும்போதே அந்த செயலை கருவியாக கொண்டு மற்றுமொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். இது மதம் பிடித்து கன்னம் நனைந்திருக்கும் ஒரு காட்டு யானையைக் கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது, யானையால் யானையாத் தற்று போன்றதாகும். மகாபாரதம். ஏகேன பிரஹாரேன துவௌ அர்த்தௌ சாதயேத் புதஹ யடா கஜேன வன்ய கஜம் கிருஹ்ணந்தி கஜபந்தினஹ. விளக்கம்: அறிவுடையவன் ஒரு அடியிலேயே, அதாவது முயற்சியிலேயே 2 காரியங்களை சாதிக்க வேண்டும். யானையை பிடிப்பவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு யானையை வைத்தே காட்டிலுள்ள மற்றொரு யானையை பிடிப்பார்கள். அதுபோல ஒரு செயலை மற்றொரு செயலுக்கு கருவியாக்கிக் கொள்ள வேண்டும். மனுஸ்மிருதி. சாதயேத் சர்வம் அர்த்தான் வை உபாயேஹி சாம ஆதிபிஹி ஏக கிரியையா த்வி காரியம் து சமாச்சரேத் விசக்ஷணஹ. விளக்கம்: சாம, தானம் போன்ற உபாயங்களால் எல்லா பொருட்களையும் அடைய வேண்டும். ஒரு விவேகி ஒரு செயலை செய்யும்போதே ஏக கிரியையா, அதனால் விளையும் மற்றொரு காரியத்தையும் த்விகாரியம் சேர்த்து செய்ய வேண்டும். இதுவே ஆற்றல் மிக்க நிர்வாகத்திற்கு அழகு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 678 உள்ள யானையால் யானையாத் தற்று என்ற உவமை சனாதன தர்மத்தின் தந்திரம் மற்றும் கௌஷலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. யானை பிடி தந்திரம், எலிஃபண்ட் கேப்சர் மெட்டஃபர். பழங்கால பாரதத்தில் காட்டு யானையை பிடிக்க மற்றொரு பழக்கப்பட்ட யானையை பயன்படுத்துவது ஒரு தந்திரமான முறையாக இருந்தது. சனாதன நூல்கள் கஜ நியாயம் என்று இதை குறிப்பிடுகின்றன. ஒரு பலத்தை பயன்படுத்தி மற்றொரு பலத்தை கட்டுப்படுத்துவதே இதன் சாரம். கிருஷ்ண தந்திரம். கிருஷ்ணர் தூதுவனாக கௌரவ சபைக்கு சென்றார். அங்கே அவரது முதன்மை வினை தூது, அதாவது பேச்சுவார்த்தை. ஆனால் அதே பயணத்தில் கௌரவர்களின் பலத்தை அறிந்து கொள்வது, விதுரரின் அன்பை பெறுவது, கர்ணனை சந்தித்து உண்மையை சொல்வது என பல காரியங்களை ஒன்றாக முடித்தார். இதுவே வினையான் வினையாக்கல். யாகமும் உலக நன்மையும். ஒருவன் தன் பாவங்கள் நீங்க யாகம் செய்கிறான். அது அவனது தனிப்பட்ட வினை. ஆனால் அதே சமயம் அந்த யாக புகையால் மழை பொழிந்து உலகமே நன்மை பெறுகிறது. ஒரு வினையில் மற்றொரு வினையும் சித்தியாகிறது. அனுமன் காட்டிய வழி. அனுமன் இலங்கைக்குச் சென்றது சீதையை காண, ஒரு வினை. ஆனால் அவர் அங்கே சென்றபோதே ராவணனின் பலத்தை அறிந்தது, அசோகவனத்தை அழித்து பகையின் வீரியத்தை சோதித்தது என பல காரியங்களை முடித்து வந்தார். இவையெல்லாம் வினையான் வினையாக்கல் என்ற திருக்குறளின் தழுவலுக்கு ஏற்ற உதாரணங்கள். யானை கொண்டு மற்றொரு யானை எந்த அளவிற்கு ஒரு முறையாகுமோ அதேபோல கிருஷ்ணரின் ஞான சாதுரியம் மற்றும் ஹனுமனின் வீரம் போன்றவற்றை தந்திரத்தில் உவமையாக கொள்ளப்படுகின்றன. இந்த ஒப்புமை திருக்குறளின் கருத்துக்கு கதனி சேர்ப்பதாக அமைகிறது. குறள் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். விளக்கம்: தன் நண்பர்களுக்கு உதவி செய்வதைக் காட்டிலும் நட்டார்க்கு நல்ல செயலின், நம்முடன் சேராமல் பிரிந்திருப்பவர்களையும் அல்லது பகைவர்களையும் ஒட்டாரை ஆராய்ந்து அவர்களை தன் வசப்படுத்தி நண்பர்களாக்கிக் கொள்வது, ஒட்டிக்கொள்ளல், மிகவும் அவசரமான முக்கியமான காரியமாகும். மகாபாரதம். சத்ரு அபி சங்கத்யஹ
காரியவான்பிராஜ சம்மதः அமித்ரம் மித்ரதாம் யாதி காரியகாலே சமுபஸ்திதே. விளக்கம்: புத்திசாலி மனிதன் தன் காரியத்தை சாதிப்பதற்காக தன் பகைவனுடன் கூட ஒப்பந்தம் செய்து கொள்வான். ஒரு காரியம் வந்து வாய்க்கும்போது தேவையற்ற பகைமையை தவிர்த்து பகைவனையும் நண்பனாக்கிக் கொள்வதே ராஜதந்திரம். மித்ரதாம் யாதி. இதன் மூலம் இடையூறுகள் குறையும். மனுஸ்மிருதி: சாம ஆதிபிஹி உபாயைஸ்து யதேத அரி நிபர்ஹணே மித்ரம் பிரசாதயேத் யத்னாத் அமித்ரம் மித்ரதாம் நயேத். விளக்கம்: சாம, தானம் போன்ற உபாயங்களால் எதிர்ப்புகளை அகற்ற வேண்டும். எப்பொழுதுமே புதிய நண்பர்களை சேர்ப்பதை விட ஏற்கனவே இருக்கும் பகைவனை நண்பனாக்கிக் கொள்வதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அமித்ரம் மித்ரதாம் நயேத். அதுவே ஒரு அரசனின் உண்மையான பலம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 679 உள்ள ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சாம உபாயம் மற்றும் சந்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சந்தி, ட்ரீட்டி அல்லது அலையன்ஸ். சனாதன ராஜநீதியில் ஷட்குணம் என்று உண்டு. அதில் முதன்மையானது சந்தி. ஒரு பலமான பகைவனையோ அல்லது நடுநிலை வகிப்பவரையோ நண்பனாக்கிக் கொள்வது நம்முடைய பலத்தை இரட்டிப்பாக்கும். நண்பர்களுக்கு உதவுவது கடமை, ஆனால் பகைவனை இணைப்பது நுணுக்கமான அறிவு. கிருஷ்ணரின் ராஜதந்திரம். கிருஷ்ணர் ஜராசந்தனை எதிர்த்தபோது மற்ற சிறு மன்னர்களை தன் பக்கம் இழுத்தார். பகைமை பாராட்டிய பலரை தன் பேச்சாற்றலால் நடுநிலைமைக்கு கொண்டு வந்தார். பகையை வளர்ப்பதை விட பகையை குறைத்து நண்பர்களை உருவாக்குவதையே அவர் முன்னெடுத்தினார். விபீஷண சரணாகதி. ராமாயணத்தில் விபீஷணன் வந்தபோது சுக்ரீவன் போன்றவர் அவனை பகைவனாகவே பார்த்தார்கள். ஆனால் ராமர் பகைவனின் தம்பியை நண்பனாக்கிக் கொள்வது லங்கா விஜயத்திற்கு மிக விரைவான வழி என்பதை உணர்ந்து ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் என்று ஏற்றுக்கொண்டதே இராமரின் வெற்றிக்கு அச்சாணியானது. அஹிம்சை மற்றும் சமரசம். சனாதன தர்மம் சர்வபூத ஹிதே ரதாஹா என்கிறது. தேவையற்ற போரை தவிர்த்து எதிர்ப்பாளர்களை அணைத்துச் செல்வது தர்மத்தை நிலைநாட்ட உதவும். குறள் 880. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. விளக்கம்: தன் வலிமை குறைவான இடத்தில் வாழ்பவர்கள் உரை சிறியார். தன் பகையினால் ஏற்படக்கூடிய அழிவிற்கு அஞ்சி தமக்கு ஒரு நன்மை கிடைப்பதாக இருந்தால் தம்மைவிட வலிமை மிக்க பெரியோர்களை பெரியார் பணிந்து ஏற்றுக்கொள்வர். இது தாழ்வு அல்ல, காரியம் முடிப்பதற்கான ஒரு யுக்தி. மகாபாரதம். பலியசா ஹி சம்ரோதே ந அ நம்யேத் துவம் கதஞ்சன பிரணமேத் புத்திமான் காலே பலினே சம்ஸ்ரிதஹ சதா. விளக்கம்: வலிமை மிக்கவனால் ஆபத்து நேரும்போது அறிவுடையவன் வீண் பிடிவாதம் காட்டி அழியக்கூடாது. சரியான காலம் வரும் வரை தன்னைவிட வலிமையானவனிடம் பணிந்து செல்வதே புத்திசாலித்தனம். இது மூங்கில் காற்றிற்கு வளைந்து கொடுத்து மீண்டும் நிமிர்வதைப் போன்றது. மனுஸ்மிருதி. யதா ந ஷக்னுயாதாத்மா ந ரக்ஷித்தும் பலிபிஹி சஹ ததா அந்யம் பலினம் ஷத்ரும் ஆශ්‍රயேத் யத்னதஹ சுசிஹி. விளக்கம்: ஒருவனால் தன்னைத்தானே வலிமையான பகைவரிடமிருந்து காக்க முடியாதபோது ந ஷக்னுயாதா அவன் தன்னைவிட வலிமை மிக்க தர்மம் தவறாத ஒரு பெரியவரை தஞ்சமடைய ஆශ්‍රயேத் வேண்டும். அவ்வாறு பணிந்து நின்று தன் இனத்தையும் நாட்டையும் காப்பது அரச தர்மமாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 680 உள்ள பெரியார் பணிந்து கொள்ளல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சம்ஸ்ரயம் ஆதரவு தேடுதல் மற்றும் ஆபத் தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சம்ஸ்ரயம் ரெஃப்யூஜ். சனாதன இராஜ நீதியில் ஷட்குணங்களில் இறுதியானது சம்ஸ்ரயம். தன் வலிமை குன்றும் காலத்தில் மேலான ஒரு சக்தியை பணிந்து அதன் நிழலில் தற்காத்துக் கொள்வது வீரத்திற்கு எதிரானது அல்ல.
இது ஒரு தந்திரமான பின்வாங்கல், ஸ்ட்ரெட்டீஜிக் ரிட்ரீட். விதுர நீதி: வலிமை மிக்கவன் தாக்கும்போது வளைந்து கொடுப்பவன் மீண்டும் நிமிரும் வாய்ப்பை பெறுகிறான்.